ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக நேரங்களிலே பல இடங்களிலிருந்து நாம் புறப்பட்டு வரும் பொழுது நம்முடைய எல்லாவற்றையும் நாம் எடுத்து வைத்து நாம் புறப்பட்டு வருவோம். ஒரு சிலருக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கிறது என்றால், சில காரியங்களை இச்சித்து சில காரியங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது, ஐயோ இது என்னிடத்தில் இருந்தால் நலமாயிருக்குமே, எனக்கும் இதை போல ஒன்று இருந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அதிலிருந்து ஒன்றை எடுத்து வருகிற பழக்கத்தை அநேகர் வைத்திருக்கிறார்கள். அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, விலை குறைவான பொருளாக மலிவான பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை எடுத்து வைப்பதை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், அநேகர் இருக்கிறார்கள், ரயிலிலே பிரயாணம் செய்யும் பொழுது அங்கே கொடுக்கப்படுகிற போர்வைகளை வீட்டிற்கு கொண்டு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஹோட்டலிலே தங்கி இருக்கும் பொழுது அங்கே கொடுக்கப்படுகிற பொருட்களை, அங்கே வைக்கப்பட்டிருக்க பொருட்களை எடுத்து பைக்குள்ளே மறைவாக வைத்து கொண்டு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஆதியாகமம் 31:37 நாம் பார்க்கிறோம். அங்கே யாக்கோபு லாபான் இடத்துல தைரியமாக சொல்லுகிறார், என்னுடைய பொருட்களை எல்லாம் நீங்க வந்து தடவி பார்த்தீங்கல்ல, ஏதாவது ஒன்று உங்களுடையது இங்கே இருக்கிறது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வைங்க, இந்த சகோதரர்களே நமக்கு நியாயம் தீர்க்கட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். எவ்வளவு தைரியமான வார்த்தை பாருங்கள். நாம் வங்கிக்கு செல்லும் பொழுது அநேகர் அங்கே இருக்கிற பேனாக்களை எடுத்து வருவதுண்டு. ஒரு புது இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற காரியங்களை எடுத்துக்கொண்டு வருவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வீட்டில் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல வேண்டும். பக்கத்து வீட்டில், மற்றவருடைய வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை நீங்கள் கடன் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு பொருளை கடன் வாங்குறீங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கணும்னு விரும்பாதீங்க, அதை திருப்பி கொடுத்துருங்க. நம்முடைய வீட்டில் நாம் தைரியமாக சொல்லணும், என்னுடைய பொருட்களை தவிர வேறு என்ன இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்லத்தக்கதாக மற்றவர்கள் பொருட்கள் மீது வருகிற இச்சையிலிருந்து நாம் விலகுவோம். நம்முடையது நம்முடையதாக இருக்கட்டும்.